வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியிலிருந்து. இந்த உலகத்தில் நல்லது சொன்னால் யாருக்குமே ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வராதுங்க. என்ன காரணம்னா, எல்லா மக்களுமே சுயநலமாக தான் யோசிக்கிறாங்க. பொதுநலமாக யோசிக்கிறாங்கன்னா ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு ஏதாவது நம்ம முடிஞ்சதை செய்வோம் அப்படின்ட்டு செய்கிறாங்க. அவர்களை ஊக்கப்படுத்தி சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்களான்னு பார்த்தா அதிகமாக கிடையாது உறவுகளே. ஏன்னா இன்றைக்கி வாடா சரக்கடிக்கு போகலாமாடான்னு கேட்டால் வருவான், வாடா கஞ்சா குடிக்க போக மாட்டா அப்படின்னா வருவான். அதே போல் கிராமத்தில் ஒரு பொது வேலையில் அங்கே கழிவுநீர் வாய்க்க சுத்தம் இல்லாமல் கிடக்கடா, அதை சுத்தம் பண்ண போக மாட்டா வாடான்னா வரமாட்டான். இங்கே சாலை ஓரத்தில் கரண்ட் ஒயர் போய்கிட்டு இருக்குது, அது பூரா சீமக்கரில் மரம் வந்து படிஞ்சு கிடக்கு, அதை போய் சுத்தம் பண்ண மாட்டான்னா வரமாட்டான். பூராமே அவவே சுயநலமாக தாங்க இருக்கானா. பொதுநலமாக உழைக்கிற மக்களுக்கு, சமூக ஆர்வலருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்களா? கிடையவே கிடையாது உறவுகளே. எங்கே போய் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு சமூக ஆர்வலரும் சமூக செயற்பாட்டாளர்களும் அவர்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கத்தில் அரசு அதிகாரிகள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறுகளை கொஞ்சம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாங்க? ஒன்று ஆக்சிடென்ட் பண்ணி கொள்கிறாங்க, இல்லைன்னா வெட்டி கொள்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாதுங்க, சப்போர்ட் பண்ணி நிற்கிறதே கிடையாது. சமூக ஆர்வலர்கள் அவனா சொத்து பிரச்சனைக்காக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சொத்து பிரச்சனை பேசுகிறாங்களா? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எப்படியாவது காப்பாற்றி இனிமேல் ஒரு இளைய தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும்னு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னே தெரியல உறவுகளே. ரொம்ப சங்கடமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. என்ன செய்ய? நன்றி.